தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் விஜய். விஜய் இப்போ வரைக்கும் கடைசி சீஃப் மினிஸ்டர் அப்புறம் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பயங்கர பெரிய பிராண்ட் அவர். பல கோடி கொடுத்தாலும் அவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பண்ணுறதில்ல. இந்த ஜாய் அலுகாஸோட இன்னொரு சிஸ்டர் கம்பெனியோ பிரதர் கம்பெனிக்கோ அவருக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் அட்வர்டைஸ்மெண்ட்டே ரொம்ப வருஷமாக கம்மியாக்கிட்டார். ஸோ இவரோட பிராண்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. பேசிக்லி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவரோட ஃபோட்டோவை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பிராண்ட் அம்பாசிடர் இவங்களுக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரும் இவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டிங் ப்ளஸ் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இது இப்போ நீங்கள் வந்து இது ஓவர் க்ரௌடட் மார்க்கெட். நீங்கள் தமிழ்நாடு சவுத்து தான் மெஜாரிட்டி ஆஃப் கோல்டு கண்ட்ரி. நீங்கள் பெரும்பாலும் தங்கம் இருக்கிறது தென்னிந்தியாவில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தென்னிந்தியாவில் கேரளாலையும் பெரிய மார்க்கெட் இருக்குது இவருக்கு. இந்த ஜாஸ் அலுகாஸ்லாம் வந்து கேரளா பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பைசா கொடுக்குறாங்கன்னா ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட். இது வந்து கவர்மெண்ட் இதில் பிறக்கிற குழந்தைக்கு தான். ஸோ எவ்வளோ குழந்தைங்கள கவர்மெண்ட்டில் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்கும். 800 கோடியை வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ பெரிய ஆக்ட்ரஸுக்கு படம் கொடுத்து ஷூட் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் போட்டு ஸ்பேஸ் எல்லாம் வாங்கி பண்ணுறதுக்கு கஷ்டம். இது வந்து கவர்மெண்ட்டோட நியூஸ் டீலு கொடுக்குற டப்பா, அவங்க இன்ஹவுஸ் பிராண்ட் ப்ரமோஷன் எல்லா இடத்துலையுமே விஜய் வருவார். ஸோ விஜய் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த வரைக்கும் இதுலேருந்து நீங்கள் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட குட்வில்லை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஸ்கீமை கொடுத்துருக்கு. யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? இப்போ அந்த நிறுவனத்துக்கு என்ன இதில் லாபம்? யாருக்கும் நஷ்டமே கிடையாது. யாருமே ஒரு விஜயோட பிராண்டுக்கு ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. இவன் ஹையஸ்ட் பீட்டர். அதாவது ஒரு ஓப்பன் இப்போ நம்ம பார்க்குற கூகுள்லேயே வர அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதில் தான் பிட்டிங் சிஸ்டமில் வரும். இது ஓப்பன் பிட்டிங்கு. விஜயோட ஃபோட்டோ யார் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கீம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். விஜயோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பிராண்ட் அம்பாசிடருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்கன்னு. இது ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ஓப்பன் டிரான்சாக்ஷன். அவங்க ஒரு பைசா போட்டு பிடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு லாபமா நஷ்டம்? கவர்மெண்ட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெரிய லாபம். 750 கோடி ரூபாய் இதுக்கு அவருக்கு 750 கோடி ரூபா விஜய்க்கு நியாயமாக பார்த்தீங்கன்னா 750 கோடி ரூபா விஜய்க்கு போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதுலேருந்து ஒரு 40% டேக்ஸ் போயிருக்கணும். நட்டம் வந்து விஜய்க்கும் அம்மையாருக்கும் நட்டம். லாபம் தமிழ்நாட்டோட மக்களுக்கு. அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை. அரசாங்கத்துக்கு லாபம் தானே. 750 கோடி அதுதான் செலவு எடுத்து இன்றைக்கி அவர் வந்து 3 கேஜி 3 சிலிண்டர் ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு தைரியமாக சொல்லி. இப்போ அந்த பெட் பண்ணதில் வந்து அப்போ பெனிஃபிட் டு ஜாய் அலுகாஸ் தான். அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ, அந்த அவங்களோட மார்க்கெட் வேல்யூ, ட்ரஸ்ட்டு, பிராண்ட் ரீகால், பிராண்ட் அவேர்னஸ்ஸு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அவர் ரொம்ப சீப்பாக தட்டிட்டு போயிட்டார். அவன் கணக்கு போட்டு என்டையர் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை இதில் கொண்டு போய் இறக்கிட்டான்.